எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ வணக்கம். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுதுங்கய்யா. சரி. இப்போ இதுதான் பூமி அப்படின்னு வச்சுங்க. பூமின்றது அதாவது நம்ம கொஞ்சம் கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல இருக்க மாதிரி ஒரு ஏரியல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்சர் தெரியுதா? மஞ்சளா அம்புக்குறி ஒண்ணு. இதுதான் தொடுவானம். அதாவது தரை, கடல். இது வந்து வானத்தை தொடுகின்ற இடம் ஒண்ணு தெரியுது இல்லையா? இது தொடுவானம். ஆமாங்கய்யா. தொடுவானம்னு இதைத்தான் சொல்றோம். இது கிழக்கு தொடுவானம். நீங்க இதுல வந்து கிழக்கு நோக்கி நிக்கிறதா நினைச்சுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒவ்வொரு டைரக்ஷன்ல உட்கார்ந்துருப்போம். இந்த இது வந்து அந்த மேகங்கள் தெரியறது கிழக்கு பகுதி அப்படின்னு நினைச்சுங்க. இப்போ இங்க இந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல இது கிழக்கு தொடுவானம்னு சொல்லிட்டோம். இந்த தொடுவானத்தில் எந்த ராசி, இப்ப இந்த பகுதியில ராசி மண்டலம் இருக்கும் தெரியும் இல்லையா? இந்த தொடுவானத்துல அங்க விண்வெளியில தெரியக்கூடிய ராசி என்னவோ அந்த ராசி தான் லக்னம் அல்லது உதய லக்னம். அது அப்பதான் உதயமாகுது. பூமி கிழக்கு நோக்கி, அதாவது பூமியினுடைய முனை கீழ் நோக்கி கிழக்கு பகுதி சுத்துறதுனால வானமண்டலத்துல இருக்க ராசி மேல் நோக்கி வர்ற மாதிரி தெரியும். சரி, இப்போ இந்த மேகமெல்லாம் இருக்கு இல்லையா? அது வெளிச்சமா இருக்கிறதுனால நமக்கு வானமண்டலம் தெரியல. கொஞ்சம் டார்க்கா மாத்தி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்ப பாருங்க, அங்க வந்து ஒரு நட்சத்திர மண்டலம் தெரியறதா நம்ம வச்சுக்குவோம். இப்ப ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த நட்சத்திர மண்டலத்துல பாதி வந்துருச்சு, அந்த ராசியில பாதி வந்துருச்சு. அப்ப எந்த ராசியில பாதி அப்படின்னா இப்ப 9 பாதங்கள் இருக்கும். அதுல எந்த பாதத்துல இந்த தொடுவானம் இருக்கோ அந்த பாதத்துலதான் லக்னம் விழுந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா இது எப்படி தெரியும்? பூமி கீழே போகுது ஆக்சுவலா, ஆனா நமக்கு பாக்குறதுக்கு அது மேல வர மாதிரி தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்த ராசி மண்டலம் அந்த தொடுவானத்துல இருக்கோ, உதாரணத்துக்கு இப்ப மிதுனம் மேல வந்துருச்சு, அப்ப அடுத்து கடக ராசி இருக்கும், நமக்கு லக்னம் கடக லக்னம் அப்படின்னு சொல்லணும். சரி, இதையே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வட்டத்தை தான் இப்படி போட்டிருக்கோம் வானமண்டலம். இந்த வானமண்டலம் 360 டிகிரியில ராசிகளை சொல்லியிருக்கோம். நடுவுல வந்து பூமி இருக்கு. இந்த பூமியில இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவுல ஒரு ஊர்ல நம்ம நின்று பார்த்தோம்னா இதுதான் கிழக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்புக்குறி காட்டும் திசை தான் கிழக்கு தொடுவானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இந்தியாவுல ஒருத்தர் நின்று பார்த்தாங்கன்னா கீழ்வானம், கீழ் தொடுவானத்துல மேஷ ராசி தெரியும். அப்ப இங்க குழந்தை பிறந்துச்சுன்னா இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்ப இந்த பூமி பந்துக்கு மேல் முனையில நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நேரா தொடுவானம் ரைட் சைடு போகும். அதாவது அங்கிருந்து ரைட் சைடுங்கிறப்ப கடகத்துக்கு வரும். அப்படி இல்லாம இந்த அம்புக்குறிக்கு இந்தியாவுக்கு நேர் ஆப்போசிட் இந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, அந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அங்க இருந்து தொடுகோடு வரைஞ்சோம்னா துலாம் ராசியை தான் தொடுவானம் தெரியும். அப்போ இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைக்கு, இந்த நேரத்துல பிறக்கிற குழந்தைக்கு லக்னம் துலாமாக இருக்கும். ஒரே நேரம் தான் போட்டோம். இப்போ இந்த பகுதி செங்குத்தா கீழே இருக்க ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு தொடுகோடு அல்லது தொடுவானம்ங்கிறது மகரத்துக்கு வரும். அதுக்கு கிழக்கு இதுதான், அதனால மகர லக்னம்னு சொல்றோம். அப்போ 4 இடத்துல ஒரே நேரத்துல குழந்தை பிறக்குது, ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒரு லக்னம் வருது. இப்ப நம்ம ஊர்ல இந்தியாவில் எடுத்துக்கிறோம், பூமி உருளுது, நேரம் ஆயிட்டே போகுது.
அப்ப லக்னம் என்னென்ன லக்னம் வரும் பாருங்க. ரிஷபம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது மிதுன லக்னமா வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா தொடுவானம் கடக லக்னத்துக்கு போயிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தொடுவானத்துல சிம்ம லக்னம் வந்துருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது கன்னி லக்னம் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்சுவலா பூமி சுத்துது. நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? ராசி மண்டலம் சுத்துற மாதிரி தெரியும். அப்ப பூமியை நிலையா வச்சுக்கிட்டு ராசி மண்டலத்தை சுத்த விட்டோம்னாலும் இதே விளக்கம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, நேரம் ஆக ஆக தொடுவானம் தொடுவானத்துல தெரிகிற ராசி மண்டலம் மாறுது. எனவே லக்னம் மாறுகிறது. ஒரு சுத்து, அதாவது 24 மணி நேரத்துல 12 ராசிகள் மாறி வந்துடுது. வாழ்க வளமுடன். சரவணன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன்.